நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, சேகர் பாபு நின்று இப்படி 500 நோட்டு ரூபாய் இப்படி 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 கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கேன். கரெக்டா சொன்னான். என்ன விஷயம்னா, அந்த கடந்த 5 வருஷமா 200 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப மட்டும் 500 ரூபா கொடுக்குறாங்க. காரணம் என்ன? கஜானா நிரம்பி வழியுது. ஆனா கேட்டா என்ன சொல்றாங்க? நிதி இல்ல, எந்த பொங்கல் பரிசும் கொடுக்க முடியல. ஆனா நிதியை வளர்க்கல. இவங்க எந்த நிதியை வளர்த்தாங்க? உதயநிதியை வளர்த்துருக்காங்க, இன்ப நிதியும் வளர்க்குறாங்க. இதுக்கு இவங்களை 2 பேருக்கு கொடி பிடிக்கிறதுக்காண்டி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் வெயிட்டிங்ல நிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதே இந்த கூட்டணியில பிரச்சனை அப்படின்ற பேச்செல்லாம் பார்த்திருப்பீங்க. திடீர்னு இந்த ஒருத்தர் எலி படத்துல வர வடிவேலு மாதிரி வந்து ஸ்வைன்னு பறக்கக்கூடாது ஹெலிகாப்டர், எங்க மண்டைக்கு மேல பறக்கக்கூடாது, நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் பறக்க விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் காமெடி பார்த்துருப்பீங்கல்ல. அது மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, திடுதுப்புன்னு இவ்வளோ 5 வருஷமா கோமால இருந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு வேல்முருகன். என்ன தெரியுமா? இலங்கை தமிழரை பாதுகாக்க தவறியது திமுக, இலங்கை தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது திமுக அப்படின்னு சொல்லி ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை வெளியிட்டு, திமுக அதெல்லாம் பண்ணலைங்க, இனிமேல் பண்ணுன்னு சொன்னா வேணா நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்ட்டாரு. ஏன் தெரியுமா? நோட்டு சீட்டும் பத்தலையா? என்ன விஷயம்னா, பெட்டி கொடுக்கல,